மிட் நைட் ஆகிடுது. அப்போ வந்து விஷ்ணு வந்து ப்ராவோ ப்ராவோ வைக்கும். ப்ராவோ, இங்கே நிறைய பேர் கெஸ்ட்டாக வராங்க. யாரும் வந்து என்கிட்ட எதுவும் சொல்கிறதில்ல. நானும் அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா என்ன அட்டாக் பண்ணுவாங்க. கூல் அண்ணாக்கிட்ட கேட்கலாம். அவருக்கு ஷோவே அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல. டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை காட்டுறேன், அது என்னான்னு கேட்குறாருப்பா. நான் அப்புறம் இதுக்கப்புறம் என்னத்த சொல்ல முடியும், விடு. சரி நீ சொல்லு, யார் தான் ஜெயிப்பா சொல்லு. எனக்கு சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். விஷ்ணு, நான் ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? அதாவது எனக்கு கூலண்ணாவாவது 2-3 எபிசோட்ஸ் பார்த்துருப்பாரு. நான் ஃபாரின் டூரே போயிட்டேன். இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரை ஜெயிக்கணும், ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது அர்ச்சனாவாக இருக்கணும்னு நினைப்பேன். அதே ஒரு மேல் கண்டஸ்டன்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது விஷ்ணுவாக இருக்கணும்னு நினைப்பேன். இது என்னென்னா, எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், என் கூட நல்லா பேசுவீங்க, நமக்குள்ளே ஒரு ரேப்பும் இருக்குது. அதனால் நான் இப்படி நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி கூட ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா, இந்த மிட் வீக் எவிக்ஷனு. நீ அப்படி கண்ணீர் விடுற அளவுக்கு போயிட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கூல், ஓகேடா ஓகேடா ஓகேடா, அதான் எனக்கு தேவை அப்படின்னு விஷ்ணு சொல்கிறேன். அந்த காட்சிகளை பார்க்குறோம். பட் அடுத்த எவிக்ஷன் வேறு வருதுங்கிறாங்களே, அது யாராக இருக்கும்? பயங்கர சஸ்பென்ஸாக இருக்க. விஷ்ணு வந்து உண்மையாலே அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகணும்னு நினச்சிருக்காரு. இப்போ நான் 5 பேருமே கூப்பிட்டு போய் அங்கேருந்து எவிக்ட் பண்ணியிருந்தா கூட அவர் கஷ்டப்படுவாரா என்னன்னு தெரியல. பட் வெள்ளிக்கிழமையே அடுத்த எவிக்ஷன் இருக்குது. வெள்ளிக்கிழமை மீன்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமையே நடந்துடும். வெள்ளிக்கிழமை நமக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். அப்போ இன்றைக்கே நமக்கு யாருங்கிறது அது தெரிஞ்சிடும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தை பிக் பாஸ் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம்.